தமிழ்நாட்டிற்கு கல்விக்கான நிதியை வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்து காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்திலின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டிற்கு ஃபெலோஷிப், ஸ்காலர்ஷிப் போன்றவை சரியாக வருவதில்லை என்றும் SSA எனப்படும் சமகர சிக்ஷா அபியான் கல்வி திட்டத்தின் கீழ் 2152 கோடி ரூபாயை விடுவிக்காத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் திருவள்ளூர் MP சசிகாந்த் போராட்டத்தை தொடங்கினார். கடந்த வெள்ளிக்கிழமை கலெக்டர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள MP அலுவலகத்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியதை அடுத்து அவருடன் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இரண்டாவது நாளாக தனது அலுவலகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சசிகாந்த் செந்தில் கணினி மூலம் அலுவல்களை கவனித்தார். போராட்டத்தின் போது திடீரென சசிகாந்த் செந்திலுக்கு இரத்த அழுத்தம் அதிகரித்து உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சசிகாந்த் செந்தில் தனது உண்ணாவிரத போராட்டத்தை 3வது நாளாக தொடர்கிறார். இதனால் அவரது உடல்நிலை மேலும் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் சசிகாந்த் செந்தில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரது போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.